இதயம் wishes you a very happy new year. திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குறிப்பாக நம்முடைய திருச்சி மாநகரில் பல்வேறு இடங்களில் ரயில்வே துறை சார்ந்த கோரிக்கைகள் எனக்கு கொடுக்கப்பட்டன, வழங்கப்பட்டன. அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் கடந்த சில மாதங்களாக ரயில்வே அதிகாரிகளை சந்தித்து அதன் சாத்தியக்கூறுகளை பற்றி நான் விவாதித்தேன். சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவரை சந்தித்து நமது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த ரயில்வே துறை சார்ந்த கோரிக்கைகளை எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோவுடன் சேர்ந்து நான் அதை வழங்கினேன். இதை நிறைவேற்றி தர வேண்டும். எங்களுடைய திருச்சி பகுதி மக்களின் ஓராண்டு, 2 ஆண்டு கிடையாது, கிட்டத்தட்ட சில கோரிக்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 15 வருடங்கள், 20 வருட கோரிக்கை. இதில் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய திருச்சி மக்களுக்காக நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோளை விடுத்தேன். அமைச்சர் அவர்களும் நான் கண்டிப்பாக என்னால் முடிந்தவரை அதை செய்கிறேன் என்று சொன்னார். அதில் குறிப்பாக இங்கே இந்த பகுதியில் மேல குமரேசபுரம் பகுதியில் ரயில்வே, இங்கே ஒரு ரயில்வே அண்டர்பிரிட்ஜ் சப்வே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே சப்வே செய்ய முடியாது. ஏன்னா பக்கத்தில் உய்யகொண்டால் கால்வாய் இருக்குது. நாளைக்கு தண்ணீர் போக்குவரத்து இருக்கிறதுனால நாளைக்கு சப்வே பண்ணானா நாளைக்கு தண்ணி உங்களுக்கு சீப்பேஜ் இருக்கும், அதனால் அது முடியாது. ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கண்டிப்பாக அங்கே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க. அது நேற்று டிஆர்எம், ரயில்வேஸுடைய டிஆர்எம், திருச்சி டிஆர்எம் அவர்களை சந்தித்து நான் அமைச்சரிடம் கொடுத்த அந்த கோரிக்கைகளை பற்றி நான் விவாதித்தேன். அதில் நம்முடைய மேல குமரேசபுரம் இந்த பகுதியில் உள்ள ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் மற்றும் பல்வேறு இடங்களில் நான் அந்த வைத்த கோரிக்கைகளை பற்றி நான் அவரிடம் விவாதித்தேன். அதில் கண்டிப்பாக அதில் நான் கொடுத்த ஒரு கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு அவர்கள் நிறைவேற்றி தருவதாக சொல்கிறார்கள். அவர் நிறைவேற்றி தருவதாக சொல்கின்ற அதை நான் கண்டிப்பாக அதனுடன் விட்டுவிடப் போவதில்லை. அதுக்குண்டான நிதியை அவர்கள் ஒதுக்க வேண்டும், துரிதமாக அதை செயல்படுத்த வேண்டும். நான் இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நான் செயல்படுவேன் என்று நான் இந்த பகுதி மக்களிடம் நான் தெரிவித்து, நான் மற்ற சில இடங்களிலும் இது போன்ற இதை நான் கோரிக்கை வைத்த இடங்களுக்கு சென்று அந்த கோரிக்கை கொடுத்த மக்களிடம் நான் இதை பற்றி நான் பேசி வருகிறேன். ஓகேங்களா? அதாவது திருச்சி, நம்ம சென்னையில் உங்களுக்கு தெரியும், மெட்ரோ ஃபேஸ் 2 இன்றைக்கி வேலை நடந்துட்டுருக்கு. அதே பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு நிதி அவங்க கொடுக்காமல் இருந்தாங்க. சமீபத்தில் அதுக்குண்டான சேங்ஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மதுரையிலையும் கோவையிலையும் மெட்ரோ ரயிலுக்கு உண்டான அறிவிப்புகள் வந்திருக்கு. நம்ம திருச்சி அறிவிப்பு வரலை. முதல்ல நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பு விட்டுருந்தார். கண்டிப்பாக மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ வரும்பொழுது கண்டிப்பாக திருச்சிக்கும் அது வர வேண்டும். தமிழ்நாட்டின் மையப்பகுதியான ஒரு முக்கியமான நகரம் திருச்சி. கண்டிப்பாக இதற்கும் மெட்ரோவுக்குண்டான அந்த கோரிக்கையினை நம்முடைய தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கப் போகின்றேன். கண்டிப்பாக திருச்சிக்குண்டான முயற்சி கண்டிப்பாக நானுடைய அங்கே ரயில்வே கூட்டத்தில் நான் அங்கே நாடாளுமன்றத்திலே நான் பேசியிருக்கிறேன். நான் திருச்சிக்கும் கண்டிப்பாக மெட்ரோ தேவை. இதுக்கு எவ்வளோ தூரம் அதுக்கான அவசியம் என்னங்கிறதையும் நான் விளக்கி நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதில் நான் முயற்சி எடுப்பேன். இல்லை, இது தயவுசெய்து ரயில்வே சார்ந்த ஒரு இதுதான். காலையிலேருந்து அது விஷயமா போயிட்டு இருக்கேன். நான் ரயில்வே சார்ந்த இதெல்லாம் இங்கே சொல்லுங்கள். தேசிய நெடுஞ்சாலைக்கு சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நீங்கள் ரயில்வேஸ் ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும், ஹைவேஸாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸாக இருக்கட்டும், ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கட்டும், அது அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது, உயிரிழப்புகள் நடக்கிற இடங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், விவாதிச்சிருக்கிறேன். குறிப்பிட்ட சில பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சில நீங்கள் மேம்பாலங்களாக இருக்கட்டும், சிலதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலதெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷமான சில கோரிக்கைகள்லாம் இருக்குது. ஜிகோனர் நினைக்கிறேன், அது ஒரு முக்கியமான ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷம் கோரிக்கை. அது விஷயமாக நான் பேசியிருக்கிறேன். நான் விரைவில் பொறுத்த என்னால் என்னென்னா இந்த 20 வருஷம் 30 வருஷம் ஆனால் அந்த கோரிக்கையெல்லாம் அதில் முதல்ல நான் நிறைவேற்றேன். நான் கண்டிப்பாக அதனோட முனைப்போடு இருக்கிறேன். நான் கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். திருவரம்பூர் தொகுதியில் மக்கள் குறை கேட்கிற முகாம் அடுத்த சில மாதங்கள் கண்டிப்பாக நான் செய்வேன். கண்டிப்பாக செய்வேன். நம்மளுடைய திருவரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் போய் அவருடன் இணைந்து நான் கண்டிப்பாக இது ஒரு மக்கள் குறை தீர்க்கும் இதில் கண்டிப்பாக நான் நடத்துறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். சரிங்களா? நன்றி.